கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ரிஸ்க் குறித்து இந்த ஹதீஸிலே தெளிவுபடுத்தி தருகின்றார்கள். இந்த ஹதீஸினுடைய அறிவிப்பாளர் ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இந்த செய்தி இப்னு மாஜா என்ற ஹதீஸ் கிதாபிலே 2144வது செய்தியாக பதிவாகி இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன அஹதக்கும், நிச்சயமாக உங்களில் ஒருவர், லை யமூத, மரணமடைய மாட்டார், ஹத்தா யஸ்தௌஃபிய ரிஸ்கஹு, அவருடைய ரிஸ்க் முழுமை அடையாமல் அவர் உலகத்தை விட்டும் பிரிய மாட்டார். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா ஒரு மனிதன் பிறப்பதற்கு முன்னாலேயே அவனுடைய ரிஸ்கை அல்லாஹ் எழுதி விடுகின்றான். எத்தனை ஆண்டு காலம் அவன் வாழுவான், அவனுடைய ரிஸ்க் எந்த அளவிற்கு இருக்கும், எப்படியெல்லாம் அவனுக்கு உணவளிக்கப்படும், எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா உலகத்தில் அவன் வாழும் காலமெல்லாம் அவனுடைய ரிஸ்கை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா எழுதி முடித்து விடுகின்றான். அந்த கடைசி பருக்கை இருக்கின்ற வரைக்கும் அவனுடைய ரூஹு அவனுடைய உடம்பிலே இருக்கும். லாஸ்ட்டாக அவன் சாப்பிட்ற சாப்பாட்டினுடைய கடைசி பருக்கை, கடைசியாக அவன் யார்கிட்ட பேசுவான், கடைசியாக அவன் யாரை பார்ப்பான், கடைசியாக அவன் என்ன ஆடை அணிவான், கடைசியாக அவன் எங்கே உட்காருவான், கடைசியாக அவன் எங்கே போயிட்டு வருவான், அப்படிங்கிற எல்லாமே கடைசி எண்டுன்னு ஒன்று இருக்குது. உட்கார்றது, படுக்கிறது, பார்க்கறது, அணியிறது, சாப்பிட்றது எல்லாமே கடைசி. அத்துணை கடைசிகளையும் நிறைவு செய்ததற்கு பிறகுதான் அவனுடைய உடம்பிலிருந்து ரூஹ் எடுக்கப்படும் என்பது நம்மளுடைய மார்க்கம் நமக்கு தெளிவாக அழகான முறையில் நமக்கு சொல்லுது. அதைத்தான் இந்த ஹதீஸில் நமக்கு சொல்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரூஹ் கைப்பற்றப்படாது அப்படிங்கிறாங்க. அதை சொல்லிவிட்டு அடுத்து இந்த ஹதீஸினுடைய தொடரில் பேசுகிறாங்க, வத்தகுல்லாஹ், எனவே நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், எங்கே இருந்தாலும் அல்லாஹ்வை பயந்துக்கிறங்க, இறையச்சத்தோடு இருங்க. வாஜிமிலு ஃபித்தலபு, நீங்கள் தேடுற விஷயத்தில் அழகாக தேடிக்கிறீங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் உணவை தேடுறீங்க அப்படின்னா நல்ல முறையில், அழகான முறையில் அந்த உணவுகளை, அந்த ரிஸ்கை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள், தவறான ஹராமான பாதையிலே நீங்கள் தேடிவிடாதீர்கள் என்று சொல்லிவிட்டு, ஹுது மா ஹல்ல, ஹலாலானவைகளை நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள், வதஉ மா ஹர்ரம, எதையெல்லாம் அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கின்றானோ, எதையெல்லாம் அல்லாஹ் தடுத்திருக்கின்றானோ அதையெல்லாம் நீங்கள் விட்டு விடுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தர்றாங்க. அற்புதமான உபதேசம். உலகத்தில் வாழக்கூடிய நாம் ஹலாலான ரிஸ்கை தேட வேண்டும், ஹராமான ரிஸ்கிலிருந்து நாம் தவிர்ந்து வாழ வேண்டும், அதிலிருந்து வெகு தூரம் சென்று விட வேண்டும் என்ற அற்புதமான விஷயத்தை நமக்கு சொல்லித்தர்றாங்க. கண்ணியமான பெருமக்களே, இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லித்தரக்கூடிய தகவல் செய்தி என்னென்னா, அல்லாஹ் நமக்குன்னு தலையில் எழுதுனது நமக்கு வந்துடும், வேற ஒன்றும் கிடையாது. தலையில் என்ன எழுதி வச்சுருக்கானோ அது கண்டிப்பாக நம்ம வந்துடும். நம்ம ஓடுனாலும் நம்ம ரிஸ்க்கு நம்மளை விடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நம்ம வேணாண்டு ஓடுறோம், ஆனால் நம்மளோட ரிஸ்க்கு நமக்குன்னு எழுதப்பட்டது நம்மளை பின்னாடி துரத்திக்கிட்டே வரும். அரபியில் ஒரு அழகான பழமொழி சொல்லுவாங்க, இதா குந்த உன்வானக்க ரிஸ்கிக்க, உன்னுடைய, அதாவது உன்னுடைய ரிஸ்கினுடைய அட்ரஸ் உனக்கு தெரியலண்டா, என்னது, உன்னுடைய ரிஸ்கினுடைய உணவினுடைய அட்ரஸ் உனக்கு தெரியலை, அது தெரியாமல் கூட இருக்கலாம். அடுத்த வரியை பாருங்க, வ இன்ன ரிஸ்கக்க யஅரிஃபு உன்வானக்க, அதாவது இதா குந்த லா தாரிஃபு உன்வான ரிஸ்கிக்க ஃப இன்ன ரிஸ்கக்க யஅரிஃபு உன்வானக்க, உன்னுடைய அட்ரஸை ரிஸ்க்கு கண்டுபிடிச்சிருங்கிறாங்க. நம்மளை தேடி, நம்ம அட்ரஸை தேடி, நம்ம ரிஸ்க்கு நம்மளை தேடி வந்துடும், நீ ரிஸ்க்கை தேடி போகணுங்கிற அவசியம் கிடையாது அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்குது. அற்புதமான விஷயம். இப்ராஹிம் இப்னு அதுகம் அப்படின்ட்டு மிகப்பெரிய ஒரு மாமேதை, பெரிய வழி, அவங்க இறைநேச செல்வர். அவங்க உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு முன்னாடி ஒரு இறைச்சி துண்டு ஒன்று கிடக்கு. அந்த இறைச்சி துண்டை நேரம் ஒரு பூனை வந்து அந்த இறைச்சி துண்டை எடுக்குது. என்ன செய்யுது, அந்த இறைச்சி துண்டை எடுத்துகிட்டு வேகமாக ஓடுது. இவங்களும் பார்க்குறாங்க, எங்கே போகுதுன்னு தெரியலையேன்னு பின்னாடியே போகிறாங்க. போனால் ஒரு பொந்துலேருந்து அந்த பொந்துக்கு வெளியில் அந்த இறைச்சி துண்டை வைக்கிது. வச்சா உள்ளேருந்து ஒரு குருட்டு பாம்பு ஒன்று வெளியில் வருது. குருட்டு பாம்பு வந்து அந்த இறைச்சி துகள்களை, அந்த துண்டுகளை அதை அப்படியே கவ்வி கொண்டு உள்ளே செல்கிறது.
சுப்ஹான் அல்லாஹ். அதை பார்த்துவிட்டு அல்லாஹுவை புகழ்ந்தார்கள். யா அல்லாஹ், உலகிலே குருடனோ நொண்டியோ மனிதனோ மனிதர் அல்லாத மற்ற படைப்போ அவன் கடலுக்குள் இருந்தாலும் பாறைக்குள் இருந்தாலும் மண்ணுக்குள் இருந்தாலும் எங்கிருந்தாலும் சரி, உணவை இவ்வளவு கச்சிதமாக நீ அளிக்கின்றாயே, உனக்கே எல்லா புகழும் என்பதாக அல்லாஹுவை புகழ்ந்தாங்க. பாருங்க, குருடனாக இருந்தாலும் கூட, அது குருட்டு ஒரு பாம்பாக இருந்தாலும் கூட, அதற்கு உணவு கொடுப்பதற்கென்று சில பிராணிகள் அல்லாஹ் ஜல்லஷானஹு நியமனம் செஞ்சு வச்சிருக்கான். நிறைய விஷயங்களை நம்ம பார்க்கலாம். எறும்பு இருக்குல்லவா, எறும்பு சில உணவுகளை எடுத்துட்டு கடலுக்கு போகுது. அங்கிருந்து ஒரு இலை வருது, இலை மேலே ஏறி உட்காருது, இலை அப்படியே கொண்டு போகுது. அதுக்கு கீழே சில மீன்கள் உள்ளே இருக்கிறது. அந்த மீன்கள் எல்லாம் வெளியில் வர முடியாத மீன்கள். அது அப்படியே அந்த உணவை கவ்விக்கொண்டு உள்ளே செல்கிறது. இப்போ எறும்பின் மூலியமாக மீன்களுக்கும் அல்லாஹ் ஜல்லஷானஹு உணவு கொடுக்குறான். இப்படி அல்லாஹ் எப்படியெல்லாம் உணவு கொடுப்பான் அப்படிங்கிற அந்த விந்தையை நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளால் சிந்திக்கவே முடியாது. அப்படிப்பட்ட அற்புதமான முறையில் அல்லாஹ் ஜல்லஷானஹு உணவு கொடுப்பான். ஆக மொத்தம் நம்மளுடைய கடைசி சாப்பாடு உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நம்மளுடைய உடம்புல இருந்து என்ன போகாது, உயிர் போகாது. அரபு நாட்டினுடைய ஒரு வரலாற்று நூல்களில் ஒரு விஷயத்தை எழுதுவாங்க. ஒருவர் பாலைவனத்தில் போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு புதரில் உள்ளே விழுந்துட்டார். ஒரு கிணறு மாதிரி தோண்டி வச்ச கிணறுல உள்ளே விழுந்துட்டார். விழுந்து 3 நாள் ஆச்சு. அவர் வெளியில் வர முடியலை. அந்த வழியாக ஏன்னா வியாபாரிகள்லாம் வர்றாங்க, வியாபாரம் செய்யக்கூடிய மக்கள்லாம் வர்றாங்க. பார்த்துட்டு அது ஒரு கேணி, ஒரு கிணறை போன்ற தண்ணீர் எடுக்கக்கூடிய ஒரு இது ஊற்றுன்னு சொல்லுவாங்களா, ஆழமான இது. சரி, களைப்பா இருக்கே, தண்ணீர் எடுக்கலாம் அப்படின்னு உள்ள வாளியை விட்டா தண்ணிக்கு பாரமாக இவர் அதை பிடிச்சிட்டு வர்றாரு. மேலே உள்ளே விழுந்தவர் அந்த வாளியை பிடிச்சிட்டு மேலே வர்றாரு. என்னப்பா என்னாச்சு, ஏன் உள்ளே இருக்க அப்படின்னு. 3 நாளாக உள்ளே இருக்கேன் சொல்கிறாரு. 3 நாளாக உள்ளே இருக்கேன் அப்படின்னு. ஏன்னா எப்படி இந்த நிகழ்வு நடந்துச்சுன்னு மறுபடியும் சொல்கிறாரு. அதுக்கு முன்னால் எனக்கு பசிக்குது அப்படின்னு அந்த பாலை கொண்டு வாங்க. அவங்க பால் வச்சுருந்தாங்க. இந்த பாலை குடி அப்படின்னு. பாலை ஃபுல்லாக குடிச்சு முடித்த பின்னாடி என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்கிறேன். நான் இப்படியே வந்துக்கிட்டு இருந்தேன். வந்துட்டு இருக்கும்பொழுது இப்படி கால் தவறி நான் விழுந்துட்டேன்னு மறுபடியும் விழுந்துட்டான். அந்த ஆள் உள்ள சொல்லிக்கிட்டு இருந்தவன், அந்த விஷயத்த சொன்னவன், அவங்ககிட்ட சொல்லி காட்டினவன் மறுபடியும் உள்ளே விழுந்துட்டான். இவனுக்கு இதே வேலையாக போச்சு. மறுபடியும் வாளியை விட்டா அவனை தூக்குறாங்க, பிணமாக வெளியில் வர்றான். உயிரோட வந்தவன் 2வது தடவை தூக்கும்போது பிணமாக வர்றான். இதுலேருந்து ஒரு விஷயத்தை எழுதுவாங்க. அந்த 1 டம்ளர் பால் தான் அவனை 3 நாள் உயிரோட வச்சுருந்துருக்கு. 1 டம்ளர் பால். அந்த பால் அவன் குடிக்கணும். குடிச்சாதான் எல்லாம் அவன் உடம்புல இருந்து உயிரை எடுப்பான். அதை குடிக்காத வரைக்கும் அவன் உடம்புல இருந்து உயிர் போகாது. அப்போ அந்த பால் அவனுடைய உயிரை பாதுகாத்துருக்கு. அந்த பாலை குடித்தான், முடிச்சு. அதுக்கப்புறம் உலகத்தில் வாழ்கிறதுக்கு அவனுக்கு சாத்தியக்கூறு இல்லை. அல்லாஹ் உயிரை எடுத்துறான் என்பதாக எழுதுவாங்க. அப்போ கடைசி சாப்பாடு, கடைசி பருக்கை நம்மளுடைய ரிசுக்கில் அல்லாஹ் நம்ம தலையில் எழுதிடலாம் அப்படின்னா கண்டிப்பாக அதை நாம் உண்ணாமல், அதை அனுபவிக்காமல் நம்மளுடைய ரூஹு பிரியாது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிவிட்டு அழகாக சொல்லுவார்கள். வாழும் காலத்தில் அல்லாஹுவை பயந்து உங்களுடைய ரிசுக்கை அழகிய முறையில் நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள், ஹலாலான வைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், ஹராமை விட்டு விடுங்கள் என்ற அற்புத உபதேசத்தை நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் எந்தெந்த காரியங்களை எல்லாம் நமக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான வழிகாட்டுதலாக காட்டினார்களோ அதையெல்லாம் முழுமையாக பேணி நடக்கக்கூடிய நல்ல முஃமினீன்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர்